என்றும் இல்லாமல் அரசியல் என்பதை என் தந்தை பேசிவிட்டு போனார். அவரின் வழியில் அரசியல் என்பதை கையில் எடுத்து என் தந்தைக்காக இன்னொரு மறுவுருவமாக என் தந்தையாக நினைத்து கொண்டு என் சித்தப்பாவின் பின்னாடி நான் இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில ஏன் அவரை என் தந்தையை போல நினைத்தேன் அப்படின்ற ஒரு சில காரணத்தை நான் சொல்றேங்க. என் தந்தை வாழ்ந்த பொழுது சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதை இன்னைக்கு நீங்க நிறைய வீடியோலாம் பார்ப்பீங்க. தமிழ் தேசியம், மக்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன? தமிழர்களுக்கு தமிழினத்தை சேர்ந்த ஒரு தலைவர், தமிழனே தமிழ்நாட்டை ஆள வேண்டும், அப்படி ஒரு தலைவர் இருக்கணும். அப்படி ஒரு மாற்று சக்தியாக, மாற்று உருவமாக இதுவரைக்கும் நேர்மையாக மக்களுக்காக நின்று இத்தனை ஒரு 15 வருடமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னுடைய சித்தப்பா உங்களுக்காக, உங்களுடைய நல் வாழ்க்கைக்காக இங்கே இருக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செய்யும் தவறுகளையும், மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், மக்களை பற்றி சிறிதும் யோசிக்காமல் அவங்க எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இப்ப நடந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. தயவு செய்து யோசிங்க. இப்ப இந்த 2 நாளா நாங்க ஒவ்வொரு இடமும் போய் வரும்போது இங்க இருக்க சென்னை பெரிய பெரிய நகர்கள் எல்லாம் அவ்வளோ முன்னேற்றம். ஆனா விழுப்புரம் பகுதி, விக்கிரவாண்டி பகுதி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது? ஒரு பிரிட்ஜ் கூட கட்டி தரல. ஆனா இங்க இருக்க மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏக்கும் அவங்க வீட்டுக்கு போற அளவுக்கு பிரிட்ஜ் போட தெரியுது. இங்க எத்தனை மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போகுதுன்னு சொல்லி பிரிட்ஜ் கேட்டு எத்தனை வருடம் நீங்க கேட்டிருப்பீங்க? எத்தனை பேர் அதுக்கு செவிசாய்த்தார்கள்? என்ன அவங்க கேவலமா துச்சமா நினைக்கிறாங்க? 1000-500 பணம் கொடுத்துட்டா போதும், கை நீட்டி வாங்கிட்டு ஏதோ ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன முட்டாள் மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு என் தந்தை உங்களை அப்படி நினைத்திருந்தா நான் வந்து நிப்பேன், என் மக்கள் எனக்காக ஓட்டு போடுவாங்க, ஜெயிக்க வைப்பாங்க, இந்த மக்களுக்காக சுதந்திரமான வாழ்க்கையை நான் கொடுத்தே தீருவேன்னு சொல்லியிருக்க மாட்டார் உங்களை நம்பி. அதே போல் இன்னைக்கு என்னோட சித்தப்பாவும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் நாங்களும் நிக்கிறோம். உங்களோட உறுதுணை எதிர்பார்த்து கொஞ்சமாவதும் எங்களை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா? கொஞ்சமாவது அரசியல் என்பது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது கிடையாது. அரசியல் என்பது ஊழல்வாதிகளுக்கு துணை போறது கிடையாது. அரசியல் என்பது ஒரு செம்மையான தலைவரை தேர்ந்தெடுப்பது.